7th standard term 1 chapter 1 number systemல exercise 1.2ல thirdல first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா -3 of -4 அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பர் லைன்ல வரையணும். எண் கோட்டுல வரைஞ்சு இதோடைய மதிப்பை கண்டுபிடி அப்படின்றது தான் கேள்வி. இதை எப்படி படிக்கணும்னு பாருங்க. -3 மைனஸ் ஆஃப் இந்த பிராக்கெட் இருந்தாலே அது என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப். தமிழ் மீடியமும் ஆஃப்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போது 3க்கு எப்போவுமே ஒரு நம்பருக்கு உண்டான சிம்பிள்ன்றது முன்னாடி இருக்கிறதானே தவிர பின்னாடி இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போது இந்த -3 அப்படியே வச்சுக்கோங்க. 2 சிம்பிள் பக்கத்தில் வரவே கூடாது. வந்ததுன்னா அதை ஒரே சிம்பிளாக மாற்றிடணும். இப்போ 2 சிம்பிள் பக்கத்தில் வந்ததுன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி தெரியலைன்னா இந்த 2 சிம்பிள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அது எந்த சிம்பிளாக இருந்தாலும் மைனஸாவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாவோ இருந்தாலும் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபைனல் சிம்பிள் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்போ மீதி இருக்கிற நம்பரை மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? ஒரு வேளை வேறு மாதிரி வந்ததுன்னா ஆன்சர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். இது எப்போ அப்ளிகபிள்? 2 சிம்பிள் பக்கத்தில் வருது. அந்த 2 சிம்பிளை ஒரே சிம்பிளாக மாற்றணுன்னா ஒரே சிம்பிளாக இருக்கும்போது ஆன்சர் ப்ளஸில் வரும். வேறு சிம்பிளாக இருந்ததுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். இந்த கான்செப்டை நிறைய இடத்துக்கு பொருந்தும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்பர் லைனுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? -3. எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மைனஸ்னாலே இந்த பக்கம் போகணும், ப்ளஸ்ன்னா இந்த பக்கம் போகணும். ஸோ மைனஸ்னா மைனஸ் இருக்கிற சைடுக்காக போகணும், ப்ளஸ்ன்னா ப்ளஸ் இருக்கிற சைடுக்காக போகணும். ஸோ ஃபஸ்ட்டு -3ன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா -3க்கு போயிடலாம். அதாவது 1 2 3 அந்த 3 கவுண்டிங்ஸ்க்கு இந்த பக்கமாக போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ -3க்கு போயாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? +4. ப்ளஸ்ன்னாலே நம்ம எந்த பக்கம் போகணும்? ரைட் சைடுக்காக மூவ் ஆகணும். ஸோ அப்போது ரைட் சைடுக்கு மூவ் ஆகணும். எத்தனை டைம்ஸ் மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்? -3ல நிற்கிறோம். இதை விட்டுடுங்க, இதை எடுக்காதீங்க, இதிலிருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தட் இஸ் 1 2 3 4. அப்போது எந்த இடத்துல போய் நிற்கணும்? 1ல் போய் நிற்கணும். ஸோ திரும்பவும் இங்கேருந்து அப்படியே ஒரு ஆர்ச் போட்டு, ஸோ இதில் இந்த மாதிரி போட்டு, ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ல் நிற்கிறதுனால, ஸோ ஆன்சர் இஸ் அதுவும் என்ன 1 +1ன்னு சொல்லிட்டு நிற்கிறதுனால ஆன்சர் இஸ் +1. ஸோ அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி 7 -10. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு 7 போட்டுக்கோங்க. 2 சிம்பிள் பக்கத்தில் வந்ததுன்னா அதை ஒரே சிம்பிளாக மாற்றணும். ஒரே மாதிரியான சிம்பிள்னால் கண்டிப்பாக அந்த ஃபைனல் ஆன்சர் இதில் தான் வரும்னா ப்ளஸ்ஸு. ஸோ மீதி இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிடலாம். இதை நம்ம பார்த்தாலே தெரியுது. 7 + 10 17ன்னு போட்டுட்டு போயிடலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? நம்பர் லைனில் தான் வரையணும் அப்படின்னும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 7. கண்டிப்பாக என்ன ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது எதுவும் சிம்பிள் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து நீங்கள் எதுக்கு போயிடணும்னு பார்த்தீங்கன்னா 7க்கு போயிடணும். ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? +10ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ்ன்னா எந்த பக்கம் மூவ் பண்ணுவீங்க? டுவர்ட்ஸ் ரைட் சைடு, வலது பக்கமாக மூவ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ரைட் சைடுனா இந்த பக்கமாக போகணும். எனக்கு இங்கே இடம் இல்லாததுனால நான் அப்படியே விட்டு டாட் போட்டு எழுதியிருக்கிறேன். நீங்கள் 10 கவுண்டிங்ஸ் 10 நம்பர் தள்ளி போகணும். அதாவது 7 எடுக்கக்கூடாது. 7க்கு பக்கத்தில் இருக்கிற 8லேருந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் எதில் வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 17ல் வந்து நிற்கும். அதே மாதிரி எந்த பக்கம் போகிறீங்களோ இந்த மாதிரி ஆரோ மார்க்கை போடுங்க. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17. இப்போது 17க்கே நமக்கு நம்பர் லைன் கொஞ்சம் கஷ்டம்னும் போது இந்த 35 64லாம் இம்பாசிபிள் நம்பர் லைனில் வரைகிறது. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஷினையும் கொடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் 35 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 சிம்பிள் பக்கத்தில் வருது, அதை ஒரே சிம்பிளாக மாற்ற போகிறோம். இது ரெண்டுமே சேம் சிம்பிள்ன்றதுனால ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். இங்கே என்ன இருக்குதோ அந்த நம்பர் எடுத்து போட்டுருங்க. இப்போ 35க்கு முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ஸு. 64க்கு சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ 2 நம்பருக்கும் இடைப்பட்ட சிம்பிள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிளாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போட்டுடணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். 5 + 4 அதாவது ஒன்ஸ் பிளேஸை ஆட் பண்ணிக்கிறேன். 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எண்களை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 5 + 4 9, 3 + 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால ஆடு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த சேம் சிம்பிளை எடுத்து போடணும். சேம் சிம்பிள்னால் என்ன அர்த்தம்? இருக்கிறது ஒரே ஒரு சிம்பிள். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா +99.
ஸோ இதில் லாஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ -200 எடுத்து எழுதியாச்சுங்களா? இப்போது இங்கே ஒரு சிம்பிள், இங்கே ஒரு சிம்பிள். ஸோ 2 சிம்பிள்ஸ் பக்கத்தில் வரக்கூடாது. வந்ததுன்னா அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா சிங்கிளாக மாற்ற போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ நான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ வேறு சிம்பிளாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்திங்கன்னா மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் போட்ட பிறகு திரும்ப இங்கே என்ன இருக்குதோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இப்போ 200க்கு உண்டான சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸு, அதே மாதிரி 100க்கு உண்டான சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும்னா ஆட் பண்ணணும், அதாவது கூட்டணும். ஸோ 200யும் 100யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ 300 கிடச்சாச்சு. எந்த சிம்பிளை போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் சிம்பிள், அதாவது ரெண்டுத்துக்கும் காமனான சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ். ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -300. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.